பதற்றங்களுக்கு இடையே கடந்த 24 மணி நேரத்தில் அமெரிக்காவின் 2 போர் விமானங்கள் ஈரானிய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென் ஈரானில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை பென்டகன் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த விமானத்தில் இருந்த இருவரில் விமானி பத்திரமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஆயுத அமைப்பு அதிகாரி ஒருவரின் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. இதனைத் தொடர்ந்து மாயமான அந்த அமெரிக்க வீரரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த A-10 வர்தாக் ரக விமானமும் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தாக்கப்பட்டுள்ளது. இதில் அந்த விமானத்தின் விமானி பாரசீக வளைகுடாவில் குதித்து உயிர் தப்பியதாகவும் பின்னர் அவர் அமெரிக்க படைகளால் மீட்கப்பட்டதாகவும் CBS செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே குவைத்தில் அமெரிக்காவின் CH-47 சினூக் ஹெலிகாப்டர் சிதைந்த நிலையில் இருப்பதாக ஈரானிய ஊடகமான பிரஸ் டிவி சில புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. மறுபுறம் மாயமான அமெரிக்க வீரரை பிடித்து தரும் குடிமக்களுக்கு சுமார் 50,000 பவுண்டுகள் பரிசு வழங்கப்படும் என ஈரானிய பாதுகாப்பு படைகள் அறிவித்துள்ளன. இந்த போர் சூழலில் குவைத்தின் மினா அல் அஹ்மதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 50% மேலாக உயர்ந்து தற்போது ஒரு பேரல் $109 உள்ளது. இந்த விபத்துகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இது ஒரு போர் சூழல் என்றும் இத்தகைய இழப்புகள் ஈரானுடனான பேச்சுவார்த்தையை பாதிக்காது என்றும் கூறியுள்ளார். போர் தொடங்கிய கடந்த 5 வாரங்களில் மட்டும் ஈரானில் 1900க்கும் அதிகமானோர், லெபனானில் 1300க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க தரப்பில் இதுவரை 13 வீரர்கள் உயிரிழந்துள்ளதோடு 365 சேவை உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளனர். தற்போது நிலவி வரும் இந்த அசாதாரணமான சூழல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று அவசரமாக விவாதிக்க உள்ளது.